எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னடா பாய்ஸ் எங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீ நம்ம ஒரு அட்டகாசமான மீம்ஸ் ரியாக்ஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். பாட்சியோ சேக்ஸ்டே காலங்காத்தாலே கொள்ளாறேன். சரி, வீடியோக்குள்ள போகும்போது டிஸ்கிரிப்ஷன் ஸ்டாடி இருக்கு, முடிஞ்சா அங்க போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப உதவியா இருக்கும். சரி, ஓகே, ஓர பசங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட், அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. ஏண்டா கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? இதுக்கு நீ செருப்பு போடாம வெறுங்காலே தெரியலாமே. இதெல்லாம் அட பாவீங்களா, எதோட கம்பேர் பண்றானுங்க பாருங்க. சண்டை செய்து முடிவாயிட்டா அவனால என் மயிரை கூட பிடுங்க முடியாது. சண்டை செய்யறதுன்னு முடிவாச்சுன்னா அவனால என் மயிரை கூட பிடுங்க முடியாது. எப்படின்னா நாளைக்கு தான் திருப்பதி மொட்டடி போறேன், அப்புறம் நானே நினைச்சாலும் பிடுங்க முடியாது. நோ பொருள் பிடிக்க தெரிஞ்சவெல்லாம் ஊருல தௌலத்தா சுத்ததா பாக்குறான். எதுவுமே தெரியாத வேலைக்காரன் எல்லாமே வேணும்னு கேக்குறத இப்பதான் நான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். நீ என் கூட எதிர்றா. நோ தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா அன்பே, இந்த பிளாக்ல இருக்கிறனா என் லேபிள்ல இருக்கிறேன்னு கணக்கு. என் லேபிள்ல இருக்கிறனா ஆப்போனன்ட் கூட உங்களை கை தக்க போயிடுவான். தைரியமா போ. எப்படின்னா? ஏன்னா எனக்கு ஆப்போனன்ட்டே கிடையாது, நானே ஒரு ஜோக்கர் தான். நல்லா இருக்கிறியாண்ணா? விக்ரமா, ஆனா நான் நல்லா இல்ல. நான் அப்பயே சொல்லணும்னு இருந்தம்மா, ஃபங்க்ஷன் ஆச்சுன்னு பார்த்தேன், போய் மூஞ்சி கொட்டாமா, பவுடர் எல்லாம் திட்டி தான் ஒட்டுது. அட பாவீங்க, டிராகன் பால் கேரக்டர்ஸையும் விட்டு வைக்கலையா? என்னடா ஆரம்பத்துல சொல்றான்னு எதிர்பார்க்காதீங்க, கொஞ்சம் மார்க்கமான வேர்ட்ஸ்லாம் இந்த ரீல்ல வரும், அதனால சவுண்ட் கம்மி பண்ணி வச்சுக்கோங்கப்பா, இல்ல ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. கட்டி பிடிக்காதீங்க, ஜாமான் தூக்கிடும். எனக்கு சொல்லணும் போல இருக்கு, எனக்கு கேட்கணும் போல இருக்கு, எனக்கு கொல்லணும் போல இருக்கு. நான் ஒரு ஆம்பளை, நான் ஒரு பொம்பளை, நான் ஒரு வீரன், நான் ஒரு வீரி, நான் ஒரு சூரன், நான் ஒரு சூரி, நான் ஒரு குண்ட, நான் ஒரு ஓ மை காட், இந்த ரீல செம்மையா டப்பிங் செட் ஆகுதுன்னு நான் பாராட்டவா, இல்லைன்னா பெண்ணு கிழிச்சு வச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கடுப்பாகவா? எனக்கே தெரியலையே. சுக்குனாவை ஜிடிஏல வச்சு விளையாண்டா எப்படிப்பா இருக்கும்? அடப்பாவை, என்னடா சுக்குனாவே அடிச்சிட்ட? ஐயோ அடங்கொய்யால, அந்த என்பிசி சுக்குனாவை தான் அடிக்கிறான் பார்த்தா மகாராவே அடிச்சிட்டான். அதுவும் அடிச்சு பறக்க விட்டானே. அதுவும் கடைசியில் எதுக்கும் பயப்படாத சுக்குனாவே அடிச்சு ஓட விட்டீங்கடா. இது வரைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில சுக்குனாவை ரொம்ப பயங்கரமாவும் ரொம்ப டெரராகவும் ரொம்ப கொடூரமானவன் தான் காட்டி பார்த்திருப்பீங்க. ஆனா சுக்குனா கியூட்டா மாண்டதை பார்த்திருக்கீங்களா? அவன் மட்டும் கியூட்டா மாண்டது இல்லாம அவனோட கொடூரத்தனமும் கியூட்டா மாண்டதை பார்த்திருக்கீங்களா? இதோ பாருங்க. ஓ, அப்படின்னா நீ ஒரு டீமன். நீ எப்படி வேணா மாறக்கூடிய பச்சோந்தி. நீ விண்வெளி நாயகி. அப்புறம் நீ ஒரு அறவேக்காடு. அதனால்தான், அதாவது அறவேக்காடுல நான் சைபார்க். சோ அதை சைபார்க்னே சொல்லலாம். சரி, என்ன இலவோ உங்களை யாருக்கிட்டே நான் ஒத்தை கொத்த சண்டை போடலாமா? கண்டிப்பா, நீங்க யாரு வேணாலும் கூப்பிடலாம். உன்னை அடிச்சு உடம்பெல்லாம் பிரிச்சு உன்னை சாம்பலாக்கிடுவோம். நம்ம வேணா அங்க தனிக்கன் போடுறான்ல, அவன் எப்படி சொல்லு சைபார்க். நீ இப்படி சொன்னது மட்டும் அவனுக்கு கேட்டுச்சுன்னா நீ மோசமான பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியது. ஓ வேணாம். இதனைக்கு அவன் கிட்ட சூப்பர் பவர்ஸ் இல்ல. எங்களை மாதிரி சூப்பர் பவர்ஸ் இல்லைனாலும் அவனால. அப்படியா? அவனுக்கு சூப்பர் பவர்ஸ் இல்லையா? அப்ப அவன் தான் கரெக்ட். அவனுக்கு இருக்கு இன்னைக்கு ட்ரீட். இளவெடுத்தவனே, எங்களை யாரையாவது எடுத்துக்கோங்க. உன் நல்லதுக்காக சொல்றேன், தயவு செஞ்சு எங்களை யாரையாவது எடுத்துக்கோ. நீ தாங்க மாட்டடா. ஏன் எல்லாரும் இப்படி பயப்படுறீங்க? அவனுக்கு தான் பவர்ஸ் இல்லல்ல. இப்ப அவன் கூட தான் நான் சண்டை போட்டான். அடுத்து உங்க கிட்ட தான் வருவேன். அவகிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தவன் கேட்கல. நான் அவனுக்காக மீறியா தட்டி மாறா தட்டி வேண்டிக்கிட்டு மாலாடி வர சாமியார் கிட்ட மைதா வாங்கி தைக்கணும். ராபின் கிட்ட சூப்பர் பவர் இல்லதான், ஆனா அவன் கிட்டத்தட்ட ஒரு பேட்மேன் மாதிரிடா. அவனை குறைச்சி எடை போட்டு தெரியாம மாட்டிக்கிட்டா செல்லம். பால் வடின முகம் இன்னும் வீங்கி போயிருக்கும். நருட்டோவை பத்தி ஒரு பயங்கரமான பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்காது, என்னன்னு பாத்துருவோமா? ஹிடன் லீப் கிராமத்தில் இன்று பட்டப்பகலில் நடுரோட்டில் சிறுவன் ஒருவன் ஆபாச ஜுட்சு பயன்படுத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கண்ணியம் தவறி நடந்த அந்த சிறுவனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என ஊர் மக்கள் ஹொக்காகே இடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஹிடன் ரெயின் வில்லேஜில் கனமழை இல்லாமல் வெயில் அடிப்பதால் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதனை அந்நாட்டு அதிபர் பெயின் அறிவித்துள்ளார். நாட்டை பாதுகாக்க கணவர் எல்லைக்கு செல்ல வீட்டில் நண்பருடன் கட்டில் கபடி விளையாடிய மனைவியின் லீலைகள் அம்பலமாகியுள்ளது. நாட்டை காப்பாற்ற போன கணவருக்கு வீட்டை காப்பாற்ற முடியலையே என்று அக்கம் பக்கம் பேசப்படுகிறது. ஏ சாக்குரா, சாஸ்கே இல்லாத வேலையில என்னென்ன பண்ணிட்டு இருக்கா பாரு. அதுலயும் நருட்டோவை கூப்பிட்டு மேட்டர் பண்ணிட்டு இருக்கா. Now you try it.
எரன் வந்து டைட்டனா மாறினதுக்கு அப்புறம் அவன் வாய்ஸ் எவ்வளவு பயங்கரமா இருக்கும். ஆனா இதுல ஒரே செகண்ட் மொக்க பண்ணி விட்டானுங்களே. இனிமே எரன் டைட்டனா மாதிரி கத்தும் போது எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வரும். லட்டு திருடி திங்க போட்டுக்கிற சட்டை கூட இல்லாம இருக்க. பள்ளிக்கூடம் பக்கம் போய் நான் பார்த்தது இல்ல. இருந்தும் உனக்கு சுக்கி இந்துமதினு 2 காதல்னு பேசிக்கிறாங்க. உண்மையா? உனக்கு சண்டை போடவும் தெரியல, தீர்ப்பு சொல்லவும் தெரியல. அந்த சின்ன பையன் பீம நம்பிதான் உன் வாழ்க்கை ஓடுது. இதுல இந்துமதி அம்மா யாருன்னு சொல்ல மாட்டேன். உன்னால எல்லாரும் டுண்டு நாண்டி மேல சந்தேகம் மேல. பீம் சட்டை தான் போட மாட்டான். நீ சட்டை டவுசர் எதுவும் போடாம சுத்திக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம தலைக்கு எண்ணெய் தேய்க்காம முடியெல்லாம் கொட்டி போயிருச்சு. இருக்கிற 2 முடிய வாச்சு 10. ஏன்டா கிர்மாடா, நான் உன்னை என்னமோ பெரிய ஆளுன்னு நினைச்சேன். ஆனா நீ ஒன்றுக்கும் உதவாத அந்த இந்திரவர்மா வம்சத்துக்கிட்டையும் 5 ரூபா கொடுத்து லட்டு வாங்கி திங்க முடியாத சோட்டா பீம் கிட்டையும் தோத்துக்கிட்டே இருக்கியடா. இதுல நீ உன்னையே தீய சக்தின்னு சொல்லிக்கிற. இனிமே கிர்மாட அப்படிங்கிற உன் பேரை மாடான்னு மாத்தி வச்சுக்கோ. என்னங்கடா பயங்கரமா மானத்துக்கு எடுக்கிறீங்க. கொஸ்டின் பேப்பர்ல ஹார்ட் ப்ரோக்கன் உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுருவாங்க கொஸ்டின் பேப்பர்ல. பட் நம்ம பசங்க ஆன்சர் பண்ணதை பாருங்க. நம்மள மாதிரி நருட்டோ கண்டிஷனா ப்ரோக்கன் ஹார்ட்னா ஒபிட்டோ தான். எழுத தேவையில்ல, வரைஞ்சாலே போதும் ஹார்ட் ப்ரோக்கன் ஏன்னு தெரிஞ்சிடும். ஆனா இந்த கொஸ்டின் பேப்பர் டீச்சர் வந்து இதை ஆன்சர் எங்கடா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அவங்களுக்கு புரியல போல. ஒருவேளை அவங்களும் நருட்டோ பார்த்து தான் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். அப்போ கண்டிப்பா ஃபுல் மார்க்கே போட்டிருப்பாங்க இந்த ஒரு கொஸ்டினுக்கு. ஒருவேளை எல்லா அனிமே கேரக்டர்ஸும் இந்த இன்ஃபினிட்டி கேட்ச்ல இருந்தா எப்படி இருக்கும்?このレベルの呪霊が徒党を組んでるのか。楽しくなってきたね。一月映画見て僕と戦ってを繰り返す。なんだこの女は。神戸をだってばよ、だってばよ、だってばよ、だってばよ、だってばよ、だってばよ、だってばよ。すっげえとこに来ちまったな。でっかちでっか。様の顔覚えたぞ小僧。進んでいる時ほどずいぶん人間を食ったようだな。あの娘を食って取り込めば私も太陽を克服できる。図が高いな。楽しくなってきた。எல்லா அனிமே கேரக்டர்ஸ் இந்த இன்ஃபினிட்டி கேட்சுக்குள்ள போனா காமெடியா தான் இருக்கும் போலயே. ஜுஜுட்சு கைசன் அனிமேக்கு வந்து ஜுஜுட்சு கைசன் பேர் வைக்காம ஐ வாண்ட் டு ஈட் யுவர் ஃபிங்கர்ஸ் வச்சிருந்தா பக்கா வந்திருக்கும். யூஜி சுக்குனா பாருங்க, இவங்க 2 பேர் தான் ஹைலைட். ஆஹா, பென் வந்து அப்சக்கா மாதிரி பிரச்சனை நம்ம தூக்கிட்டு போயிட்டான். வட்டா மாமே டுர். என்னங்கடா இன்னுமா வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ப்ரோ? அப்போ உனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு ப்ரோ, அப்போ என்ன யோசிக்கிற? உடனே இந்த வீடியோ லைக் போட்டு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுரு. இவ்வளவு நேரம் பார்த்துட்டு பிடிச்சிட்டு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணாம இருந்தா எப்படி? கரெக்டா இருக்கா? இல்ல அதெல்லாம் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, பை பாய். அப்புறம் முக்கியமா டிஸ்கிரிப்ஷன் ஸ்டாடி இருக்காங்க, வெயிட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த 2 நாளும் சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது.